வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். தனுசு ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருப்பது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு ஏதுவான ஒரு தன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்த்து அதாவது புனிதப்படுத்துகின்ற காரணத்தால குடும்பம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலை செய்து அதன் மூலமாக தன வருவாய் பெறக்கூடிய தன்மை, பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதாவது வெளிநாட்டின் மூலமாக தனம் உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. உங்களுடைய வாக்கு, அதாவது உங்களுடைய பேச்சை யாரும் கேட்கல, என்னுடைய பேச்சை எங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட மதிக்கல என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக உங்களுடைய பேச்சை உங்க குடும்ப உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய தன்மை, உங்களுடைய வாக்கு படிதமாகக்கூடிய தன்மை, உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அதாவது உங்களுடைய பேச்சு அறிவின் மூலமாக, அதாவது உங்களுடைய வாயின் மூலமாக உங்க பேச்சினால் பிழைக்கக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய, சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, சட்டத்துறை, வக்கீலாக பணியாற்றுபவர்கள், மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய, கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக தனுசு ராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரமாக இருக்க போகிறார். அப்ப இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, அதாவது நல்ல புரிஞ்சுக்குங்க, சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு தான். ஆனால் அவர் 3ஆம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்லது. ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கவே இல்லையே, ஒரு நல்ல தைரிய வீரியங்கள் கொடுக்கவே இல்லையே, சில தடங்கல்கள் தான் நடந்துட்டு இருந்தது. பிரயாணத்தின் மூலமாக நல்ல பல மேன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தானே. ஆனால் நண்பர்கள் சில சமயங்களில் எதிர்வாதமாக இருக்கிறார்களே, நண்பர்கள் புரிந்து கொள்ள முடியலையே என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்ப நண்பர்களால உங்களுக்கு உதவிகள், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தாலும் கடந்த 3-4 மாதங்களாக சனி செவ்வாய் இணைந்து, சனி அதாவது ராகு செவ்வாயுடன் இணைந்து, சனியினுடைய பார்வையில் செவ்வாய் இணைந்து இருந்த இந்த கடந்த 4 மாதங்களாக உங்களுடைய சகோதரன் மூலமாக நல்ல உறவு மேம்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பிரிவினை சார்ந்த விஷயங்கள், ஒரு வகையான ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்ட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து சகோதரன் மூலமாக நல்லவைகள், உங்களால சகோதரர்களுக்கும் சகோதரன் மூலமாக உங்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது, ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா, ஒரு சர்ப்ப கிரகம், சுகஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு அல்லவா. தாயினுடைய உடல்நலத்தில் சில தொல்லைகள் இருந்தது, ஏன் உங்க உடல்நலத்திலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் ராகு பிரம்மாண்டத்துக்கு ஆரகனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. கடந்த 1 வருடமாக ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள், அந்த எண்ணத்துக்காக நீங்கள் ஒரு வங்கியில அப்ளை பண்ணி, அதாவது ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நற்செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை, கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறக்கூடிய தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா
இப்போ 6ஆம் இடம் உங்க ராசியோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக, அதாவது 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானம், அதாவது உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து வந்த சில கஷ்ட நஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். பதவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பதவி உயர்வு கிடைக்கணும் ஆனால் தடைப்பட்டு கொண்டிருந்தது, போன மாதம் கிடைக்கணும், அதுக்கு முன்னத்து மாதம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தவர்களுக்கு ஒரு 2-3 மாதங்களாக இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை, கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, எதிர்ப்பாளிகளாக இருந்தவர்கள் கூட இப்ப நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், உங்களை புரிந்து கொள்ள முடியாத உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பார், நல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை. என கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 7க்குரியவனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் பகை ஸ்தானத்தில், பகை என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தொந்தரவுகள் கூட கொடுத்திருக்கலாம். இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில், அது சிம்ம மனையில, அதாவது புதனுக்கு உகந்த வீடு, அதிநட்பு வீடு என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு 7க்குரியவன் 9ல் இருக்கிறதுனால 2ஆம் திருமணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஏற்கனவே விவாகரத்து ஆனவர்கள், டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பதவி மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வியாபாரங்கள், இந்த மாதிரியான விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்போட, புத்திசாலித்தனத்தோட, அறிவாற்றலோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன்னா 10ஆம் இடத்தில் கேது இருப்பது, அதாவது ஏதாவது ஒரு பாவகிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அல்லவா, அதுவும் கேது கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானத்தை தருவார், உள்ளுணர்வு சக்தியை தருவார், எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தன்மையை, அந்த இரட்டை தன்மை அல்லவா, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. ஆனா 9க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதாவது சூரியன் 8ல இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தகப்பன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும், அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அழுத்தம், பிரஷர், நிறைய டிராவலிங் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும். அதே 11க்குரியவன் 8ல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய தன்மை, அதாவது எதிர்பாராத விதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பும் சாதகமான ஒரு தன்மையாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்யணும் என்கின்ற அந்த உந்துதல் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகலைன்னா இந்த மாதம் செட்டில் ஆகிறதுன்னு என்ன, ஒரு நல்ல வேலை, திருப்திகரமான வேலை அமையலைன்னா திருப்திகரமான வேலை அமைவதற்கான வாய்ப்புகள். 6ஆம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து அந்த 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பவர்கள் அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே செட்டில் ஆகணுங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக தந்து அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள். அல்லது ஏற்கனவே பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதுவும் ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறை, இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட இது, இந்த மாதிரியான தன்மை, வியாபார தன்மை, இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லவைகள், நல்ல அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிச்சயமாக அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் என்பது அதிகமாக இருக்கும். அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள், சமுதாயத்தில் அக்கறை, சமுதாய பணிகள் செய்யக்கூடிய தன்மை, அதன் மூலமாக புகழையும், அதாவது பட்டத்தையும் கௌரவத்தையும் அடையக்கூடிய நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசினருக்கு நிச்சயமாக இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.